நெறைய புக்ஸ் வந்து நான் படிக்கணும். அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஸோ எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூலக மனிதர்கள். ஸோ இன்றைய புத்தக அறிமுகம் இதுதான். வெல்கம் பேக் டூ புக்ஸ் வித் சாய். நூலக மனிதர்கள் புத்தகத்துல 32 கட்டுரைகள் தொகுப்பு இருக்கு. இந்த புத்தகம் எத மையமா எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் சார் வந்து அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவர் போன முதல் லைப்ரரியில இருந்து, இப்ப வரைக்கும் அவர் வேர்ல்டு லெவல் ஃபேமஸா இருக்கிற லைப்ரரிக்கும் போயிருக்காரு. ஸோ அந்த லெவல் வரைக்குமே அந்த லைப்ரரீஸ்ல அவர் மீட் பண்ண, அவருக்கு மனசுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்ச பீப்பிள பத்தி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு 32 கதைகள் இருக்கு. ஐ மீன் வந்து கட்டுரைகள் இருக்கு. இதுல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புக் ரெக்கமெண்டேஷன்ஸுமே வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த 32 கதைகள்ல எனக்குமே பிடித்தமான ஒரு சில நிகழ்வுகள் வந்து இதுல இருக்கு. ஸோ அத பத்தி தான் நான் உங்கள்ட்ட பேசப் போறேன். அதோட எனக்கு வந்து இந்த புத்தகத்து மூலியமா எனக்கெல்லாம் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்றதும் நான் வீடியோவோட எண்டுல நான் சொல்றேன். இந்த புத்தகத்துடைய முதல் கட்டுரையான படிப்பதற்கு பரிசு. அதுல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வ எழுதியிருப்பாங்க எஸ். ராமகிருஷ்ணன் சார். அவர் வந்து ஒரு கிராமத்துல உள்ள ஒரு சின்ன லைப்ரரியில அவர் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அவருக்கு வந்து போயிட்டுருப்பாராம். அப்போ வந்துட்டு ஒரு தாத்தா வருவாராம். அவர் வந்துட்டு வாரத்துல ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு புத்தகமா வந்துட்டு எடுத்துட்டு போவாராம். எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து வைப்பாராம். ஆனா, அவர் வைக்கக்கூடிய புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1 நோட் இருக்குமாம். இது வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ். ராமகிருஷ்ணன் சார் சொல்றாங்க. ஏன்னா, படிப்பதற்கு பரிசு. அ அவர் படிச்சு முடிச்சுட்டு வைக்கும்போது, அதுக்குள்ள ரூ. 1 தாள கொண்டு வந்து வச்சுட்டு, யார்கிட்டயும் சொல்லாம எப்பயும் போல லைப்ரரியில வச்சுட்டு வேற ஒரு புத்தகத்த எடுத்துட்டு போயிடுறாரு அந்த தாத்தா. ஆனா, இந்த தாத்தா வச்ச புத்தகத்த வேற அடுத்து யார் வந்து இந்த லைப்ரரியில எடுத்து படிக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பா அந்த புத்தகத்த வந்து முழுவதும் வாசிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு ரூ. 1 தாள் கிடைக்கும். ஸோ, இது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிஃப்ட்டா இருக்கும். ஆனா, இந்த கிஃப்ட் தான் யாருக்கு குடுக்குறோன்றது தாத்தாவுக்கும் தெரியாது. அ யார் இந்த ரூபாய வச்சாங்க அப்டின்ட்டு வந்து அந்த பரிச எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது. யார் யாருக்கு குடுத்தான்ற ஒரு புரிதலே இல்லாட்டினாலுமே, அங்க ஒரு ஹாப்பினஸ வந்துட்டு கிரியேட் பண்றாரு அந்த தாத்தா. அப்படி இருக்கையில இந்த ஒரு விஷயம் எஸ். ராமகிருஷ்ணன் சாருக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் கையிலயுமே அந்த ரூபா நோட்டு கிடைக்குது. அதுக்கப்புறமா என்ன நடந்தது? அப்படின்றத வந்து இந்த கட்டுரை தொகுப்ப வாசிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுல எனக்கு இன்னொரு ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கு. என்னன்னா ஒருவருக்கு வந்துட்டு ரொம்ப பேச மாட்டாராம். ஆனா ரெகுலரா வந்துட்டு லைப்ரரிக்கு வந்துகிட்டே இருப்பாராம். அ ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப இல்ல யார்கிட்டயுமே பேச மாட்டாராம். ஒரு நாள் வந்துட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து, நம்ம ஊரு கிராமத்து லைப்ரரிய ஒரு விழா வந்து தொடங்கலாம். ஒரு விழா வந்து இது பண்ணலாம். அப்படின்னு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செலிப்ரேஷன்ல வந்துட்டு நல்லா பேசுறவங்க தானே நம்ம வந்து கெஸ்ட்டா வைக்க முடியும். ஸோ அந்த மாரி ஒரு இதுல வந்து இவர் ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்கிற ஒரு நபரும் கூட. ஸோ இவர பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர பேச சொல்லும்போது ஓரிரு வார்த்தைகள் பேசினாலும், அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்பீச்சிங்கா இருந்ததாம். ஸோ யார்கிட்டயுமே பேசாதவங்கள ஒரு 4 வார்த்தை பேசினாலுமே, அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அற்புதமானதும், அர்த்தமுள்ளதாவும் இருக்கு. இந்த அளவுக்கு வந்துட்டு புத்தகம் எப்படி ஒரு மனுஷங்கள மாத்துது அப்படின்றது, அவர் என்ன பேசினாரு அப்படின்றது எல்லாமே இந்த புக்ல ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புத்தகத்த திருடுற ஒரு திருடன் வந்துட்டு வராங்க. அதாவது எல்லாரும் போல அந்த பையனும் வந்துட்டு வரான், புக்கு படிக்கிறான். ஆனா ஒரு நாள் என்னாச்சுன்னா, புத்தகத்த ரெகுலரா அவன் திருடிட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு புத்தகத்த ஃப்ரீயாவே லைப்ரரியில ரீட் பண்ணிக்கலாம். அவன் ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கலாம். ஆம் ரீட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஆனா அந்த மனிதன் ஏன் புத்தகத்த திருடனான்? அது மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன நேர்ந்தது? அப்படின்றதும் வந்து இந்த இத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது எல்லாத்த விட வந்துட்டு ரொம்ப வந்து புடிச்சமான ஒரு கட்டுரை தொகுப்பு. ஆ கணவன், மனைவி 2 பேருமே வந்துட்டு ஒரு ரீடரா இருக்கும்போது, அந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும்? அந்த ஒரு இப்போ நார்மலா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி யாராவது புக் ரீடர் அதுவும் தமிழ் புக் ரீடர் கிடைச்சாங்கன்னா, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து அவ்ளோ ஹாப்பினஸா இருக்கும். ஏன்னா, மத்தவங்க கிட்ட, மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இந்த ரீடிங்க பத்தி பேசும்போது, அவங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு சில பேர் "ஐயோ! விட்ரு" அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஒரு ரீடர் அப்படிங்கும்போது
கிடைச்சாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவேன். நெறைய கேள்விகள் இருக்கும். இந்த மாரிலாம் எனக்கு ஹேப்பியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு வீட்ல கணவன், மனைவி 2 பேருமே வந்துட்டு ரீடரா இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த புத்தகத்த படிங்க. எனக்கு இந்த புத்தகம் வந்து நான் ரொம்ப பிகினரா இருக்கும்போது 2023 புக் ஃபேர்ல நான் போய் வாங்குனேன். ஸோ அப்படி வாங்கும்போது நூலக மனிதர்கள் அப்படிங்கும்போது எனக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஓகே இது லைப்ரரியில இருக்கிற பீப்பிள்ஸ பத்தின கட்டுரையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எடுத்துட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து எனக்கு அது கரெக்ட்டா இருந்தது. ஆனா நான் அது ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எஸ்ட்ரா அவர்கள் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்த ரீட் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல இல்ல அ அதுவரைக்கும் பொழுதுபோக்குக்காக நான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. இந்த புத்தகம் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா, இல்ல இல்ல என் லைஃப்ல இனிமேல் புக் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம புக் இல்ல. அப்படின்ற ஒரு தாட்குள்ள என்னைய கொண்டு போயிருச்சு. ஸோ அந்த புத்தகம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் என்னோட புக் ஷெல்ஃப்ல இவ்ளோ புக்ஸ் வந்துட்டு சேர்ந்துச்சு. நெறைய புக்ஸ் நான் வந்து ரீட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து ரீடிங்க்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் அப் தேவை அப்படின்னா, நீங்க இந்த புத்தகத்த கட்டாயம் ரீட் பண்ணுங்க. இந்த புத்தகம் நான் வாங்கும்போது ₹220 நான் வந்து புக் ஃபேர்ல தான் வாங்குனேன். இப்ப சென்னை புக் ஃபேர் போயிட்டுருக்கு. ஸோ கட்டாயமா உங்களோட லிஸ்ட்ல இதைய கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ரிவ்யூவே குடுக்க தேவையில்ல. ஆனா இந்த புத்தகத்த பத்தி பேசியே ஆகணுன்ற ஒரு ஆசையில மட்டும் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கட்டாயமா நீங்க ஒரு தமிழ் புக் ரீடர்னா, கட்டாயமா உங்க புக் ஷெல்ஃப்ல இந்த புக் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தமிழ் புக்ஸ் பிடிக்கும், தமிழ் புக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம புக்ஸ் வித் சாய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா!